ரேடியோ சிட்டியில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் வித் மிஸ்டர் இஸ்ரேல் ஐஏஎஸ் சார். யூபிஎஸ்சி வந்து படிக்கணும் அப்படின்னு ஆஸ்பிரன்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் டு கிராக். எந்த அளவுக்கு அப்படின்னா இவ்வளோ டஃப்பாக இருக்கணுமா அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி ஒரு டஃபஸ்டான எக்ஸாமை வந்து நீங்கள் கிராக் பண்ணியிருக்கீங்க. இப்போ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்ப யூ நோ அ லாட் அபவுட் தி யூபிஎஸ்சி ஜேர்னி. உங்களோடது எப்படி ஆரம்பிச்சது அண்ட் ஹவ் யூ ஸ்டார்டட் டியூட்டரிங் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மித்து, டஃபஸ்ட் எக்ஸாம்ன்றது உலகத்திலே டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா யார் கிளியர் பண்ண முடியும்? ஒன்லி ஐஐடி கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அவங்க தானே ஸோ கால் த பிரைட். ஆமாம். நான் அப்படி இல்லை, நான் ஸ்கூலு காலேஜ்லலாம் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அரியர்லாம் வச்சுருந்துருக்கேன், ஸ்கூல் டாப்பர் கிடையாது. பட் ஐ குட் கிளியர் திஸ் எக்ஸாம். 2 முறை இந்த பரீட்சையை பாஸ் பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறவங்க 85 to 90% ரொம்ப ஆவரேஜாக தான் இருப்பாங்க. எவ்வளோ எடுத்தால் பாஸ் பண்ண முடியும்? 50% எடுத்தால் 50 ரேங்க் உள்ளே இருக்கலாம். 50 ரேங்க் உள்ள ஆல் இண்டியா ரேங்க் இருந்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் போட்டாலும் ஐபிஎஸ் போட்டாலும் ஐஎஃப்எஸ் ஃபஸ்ட் சாய்ஸாக போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குங்கிறது ஒரு பக்கம், கரெக்டான ஒரு கோச்சிங் அதுக்கு வேணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இதுதான் கரெக்டான ஒரு கோச்சிங் சென்டர் அப்படின்னு எப்படி சார் டிட்டர்மைன் பண்ணுறது? எனக்கு ஒரு 5-6 லட்சம் அப்ளிகேஷன் வருஷம் நடக்குது. அதில் அட்லீஸ்ட் 1 லட்சம் பேராவது ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சரியான பாதை தெரியலன்னா நம்ம சுற்றி வந்துக்கிட்டே இருப்போம். இந்த எக்ஸாமை பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரிலையும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கும். மெயின்ஸ்லேயும் அது இருக்குது. இன்டர்வியூலையும் அது சம்மந்தமாக கேட்கலாம். ஸோ 3 ஸ்டேஜும் நிறைய பேர் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி ஒரே மாதிரி அவங்களுக்கு பதில் தேவைன்னா எதுக்காக 3ஆக வைப்பாங்க? யூபிஎஸ்சி தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கணும். அது எஸ்பெஷலி இங்கே ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய வந்து ஆஃபீஸர்ஸ் தான் வந்து டியூட்டர் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்குறாங்கிறப்போ ஹவ் இஸ் இட் டிஃப்ரென்ஸ்? நீங்கள் போகணுன்னு நினைக்கிற பாதையை ஒருத்தர் சமான், நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னா அந்த பாதையை இப்போ நானாக இருக்கட்டும், சைலேந்திர பாபு சார், இல்லை ரங்கராஜன் சார் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா 46th ரேங்க் ஃபர்ஸ்ட் அட்டம். திவ்யான்னு ஒருத்தர் இருக்காங்க, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். அசோக் வர்தன் ஷெட்டி சார், அவர் ஒரு ஐஏஎஸ். ஸோ அந்த பாதையை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ, ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன சேலஞ்ச் இருக்கும், என்ன பண்ணால் இந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியும், அந்த அணுகுமுறை எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்காக ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் நான் வந்து அட்மிஷன் போட்டு நான் பாட்டுக்கு வழக்கம் போல் இருப்பேன்னா தே ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். டெய்லி ஹார்ட் ஒர்க்குன்றது என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் இந்த பரீட்சைக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு எந்த விதத்தில் வந்து நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் குருகுலம் மெத்தடில் இன்ஃபேக்ட் அகாடமி பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 விடியற்காலை 4:30 மணிக்கு ஸ்டடி ஹால் ஓப்பன் பண்ணிடுவோம். விருப்பப்பட்ட மாணவர்கள் ஹாஸ்டல்ஸில் நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். டே ஸ்காலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வேணும்னா 4:30 மணிக்கே கூட வந்துடலாம். நைட்டு 8:30 மணி வரைக்கும் ஸ்டடி ஹால் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ கிளாஸ் டைம் தவிர மற்ற நேரம் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னொன்று, அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டர் கொடுத்துருவோம். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி பண்ணி ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வீக் ஏரியாவோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு த மென்டர் ஒர்க்ஸ். ஏன்னா எவ்ரி மென்டர் ஹேஸ் அ டார்கெட், இத்தனை பேரை பாஸ் பண்ண வைக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேஸ்ட் அப்ரோச் இருக்கும். வி ஹேவ் அ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அகாடமியில். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 25-26 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த பரீட்சை ட்ரெண்டுக்கு என்ன தேவை, ஸோ அதை தான் நாங்களே சொல்லிக் கொடுப்போம். வி ஆல்வேஸ் டெல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப படிக்காதீங்க, ரொம்ப நேரம் படிங்க. ஒரு புக்கை 10 முறை படிக்கிறது பெட்டர். 10 புக்கை குழம்புறதோட படிச்சுட்டு அந்த நாலேஜை எப்படி மார்க்காக மாற்றுறது. ஸோ அதுதான் எங்களுடைய ஸ்பெஷலைசேஷன். கவர்மெண்ட் எக்ஸாமில் ஜாயின் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு வந்து இன்னும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ why do you think it happens? ஷேர்ஸு ஏறும், திடீர்னு இறங்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். தங்க ரிலேவட் காலங்காலமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் காலங்காலமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் ஒன்ஸ் சேர்ந்துட்டா ரிசெஷனில் வேலை போகும், கோவிடில் வேலை போகும், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் சேர்ந்தால் அடுத்த 35 வருஷம் செக்யூர். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாப் பொசிஷன்ஸு, கவர்னரு, எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி போஸ்ட்டும் உண்டு. ஸோ அது ஒரு ஃபேக்டர். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வேலை வந்துட்டு இத்தனை பேருக்கு ரேஷன் கடை ஒழுங்காக இது பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம், ஒரு ஏரியாவில் லா அண்ட் ஆர்டர் திருட்டு இதை குறைக்கிறோம். ஸோ அந்த பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த 2 ரீசன் தான் மெயின் வந்துட்டு நிறைய பேர் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை ட்ரை பண்ண வைக்கணும்னு நினைக்கிது. ஸோ நம்ம அகாடமியோட ஃப்யூச்சரில் அடுத்த பிக் பிளான் அப்படின்னா என்ன சார் வச்சுருக்கீங்க? ஆஃபீஸர்ஸ் அகாடமி ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. டெல்லியில் நம்ம பெங்களூர், சென்னை தான் இருக்குது. டெல்லி இஸ் அ பிக் திங். போன வருஷம் ஆரம்பிச்சது, இப்போ 2வது இயர். இந்த 1 வருஷம் நம்மகிட்ட கொடுக்குறாங்க அவங்க டைமை. ஸோ அவங்க வெளியில் போகும்போது ஒருத்தர் சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு சர்வீஸோடு போகணும். ஸோ அதுதான் எங்களுடைய இது.
ஓகே. ஸோ இப்போது அஸ்பைரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு சிவில் சர்வன்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரு மெசேஜ் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய மித் இருக்கும், மாயைகள். ரொம்ப பயங்கர அறிவாளியாக இருந்திருக்கணும், ஸ்கூல் காலேஜில் பயங்கரமாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கணும், பணக்காரங்களால் தான் ஆக முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத் இருக்கும். அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு இங்கே பரீட்சையை நான் இதுக்கு தேவை 50%. ஒருத்தர் அவங்களோட தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், மற்றவங்களோட கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. மற்றவங்களோட காம்படிஷன் நினச்சாலே மைண்ட் இதாகிடும், இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 100க்கு 20 வாங்குறோமா, அடுத்தது 21, 22, 23நாலே 50% ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்தில் ரீச் ஆகிடும். 5.5 வருஷம் மெடிசனுக்கு, இன்ஜினியரிங்கு 4 வருஷம் முடித்த உடனே நம்மளுக்கு பெரிய டாப் வேலை கிடைக்குதா? கிடையாது. ஆனால் இதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஒருத்தர் கொடுத்தா, டைம் பீரியட் கொடுத்தா, அதுக்கடுத்து ஒரு சப்டிவிஷனே நம்பி கொடுத்துட்றான். சப் கலெக்டரு, எஸ்டிபிஓ, அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவ்வளோ பவர் சம்பளத்தோட. ஸோ அதுக்காக 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆஸ்பிரன்ஸோடைய மெயின் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும், கரெக்டான டைரெக்ஷனில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கே வந்து நிறைய மித் இருந்தது, அதுவே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஷுவர் நல்லா படித்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தது அப்படின்னா, நம்மளோட ஜெனரேஷனையே, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனையே அப்படியே மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிவில் சர்வீஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுக்காக இது வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய சர்வீஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.